வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா லஞ்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நம்ம கருப்பு கவனி அரிசியில தேங்காய் பால் சேர்த்து கஞ்சி பண்ண போறோம். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பா காரமா பருப்பு தொகையில் தான் அரைக்க போறோம். ரொம்ப ஹெல்த்தி, பண்றதுக்கும் ஈஸி, அதே சமயம் பயங்கர எம்மியா இருக்கும். கருப்பு கவனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே வேணாங்க, நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கருப்பு கவனி அரிசி கஞ்சி தான் பண்ண போறோம். கருப்பு கவனி அரிசியை அப்படியே நீங்க அலம்பிட்டு சமைக்க முடியாதுங்க, கட்டாயமா சோக் பண்ணி தான் ஆகணும். ஒயிட் ரைஸ் மாதிரி ஈஸியா குக் பண்ணிட முடியாதுங்க, சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டுருங்க. 8 மணி நேரம் கழிச்சுட்டு எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ணிட்டு அரிசியை மட்டும் எடுத்து அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாவே இருக்கட்டும். இதை நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போறோம். நம்மளுக்கு கருப்பு கவனி அரிசி குருணை கிடைக்கும். ரைஸா வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. இந்த மாதிரி குருணை பண்ணி வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சு வரும், ஈஸியாகவும் வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படி ட்ரையா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த அரிசியை அப்படியே நம்ம ப்ரெஷர் குக்கருக்கு மாறிக்கலாம். நீங்க அரிசி ஊற போடும் போதே பச்சை பயிரையுமே ஊற போட்டுருங்க. அரைக்கப் அளவுக்கு நான் பச்சை பயிறு இன்னைக்கு இந்த கஞ்சிக்கு யூஸ் பண்ண போறேன். வெறும்னா ரைஸ் மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பச்சை பயிர் சேர்த்திருக்கேன். அரிசியை உடச்சிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும், அதனால ஊற வச்ச பச்சை பயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசி கூடவே அரைக்கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ளோட்டிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு கொஞ்சமாக ஃபேட் தேவைப்படும், அதனால நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் கவுனி அரிசிக்கு நான் 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அடுப்புக்கு மாற்றிடுங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு மேலே கொஞ்சம் சாதம் தெரியட்டும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த அரிசி வெந்துடும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஹெவி பாட்டம் குக்கர் யூஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சுக்கோங்க, அப்போதான் அடிப்பிடிக்காம இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு பேஸ் தீஞ்சிடும். அஃப்கோர்ஸ் இந்த அரிசியில் உங்களுக்கு தீஞ்சாலுமே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது, பட் ஃப்ளேவர் மாறிடும். ஜோக்ஸ் அப்பார்ட், குக் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். நல்லா பிளெண்ட் ஆகி வரும். தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது முதல் பால் 2வது பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 2 கப் சேர்த்திருக்கேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடும். எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாங்க. தேங்காய் பாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கலந்துட்டு சூடா ஊறுகாய், துவையல் இல்லைன்னா பொரியலோட சர்வ் பண்ணுங்க. பட் தேங்காய் தொகையில் பருப்பு தொகையில் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டதுனால நான் உப்பு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தூவிட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா வாசனையா இருக்கும். ஒயிட் ரைஸ்ல பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியில இந்த கஞ்சி பண்ணி பாருங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு கவனி அரிசி நீங்க குருணை மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டாலும் டக்குன்னு இந்த மாதிரி கஞ்சி பண்ணி சாப்பிட்டுறலாம். பாலுக்கு பதிலாக நீங்க மோர் குத்தி சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த கருப்பு கவனி அரிசியை பருப்பு தொகையில் கூட சர்வ் பண்ணியிருந்தேன். இப்ப பருப்பு தொகையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? பருப்பு தொகையில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பருப்பு தொகையில் பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தா போதும். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிட்டே இருக்கணும். நீங்க கை விடாம கிளறிட்டே இருந்தாதாங்க எல்லா பக்கமும் ஈவனா ரோஸ்ட் ஆகும். ஒழுங்கா ரோஸ்ட் ஆகலன்னா பருப்போட பச்சை வாசனை வரும். இப்ப காரத்துக்கு உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக 2லேருந்து 3 காஷ்மீரி இல்லைன்னா பேடிகை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே 5லேருந்து 6 காரமான மிளகாய் சேர்த்துக்கலாம். அகெயின் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நான் மிளகு சேர்க்க மறந்ததுனால கடைசியா அரைக்கும் போது சேர்த்திருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. முதல்ல குறைன்னு ட்ரையா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போறோம். தொகையில பொறுத்த வரைக்கும் திக்கா தாங்க இருக்கணும். கையில உருட்டுனா பந்து மாதிரி வரணும். அதுதான் தொகையிலுக்கான கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த தொகையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை பொடி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தொகையில் எப்பவுமே குறைந்தான் இருக்கணும், ஸ்மூத்தா அரைக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிளகு சேர்க்க மறந்துட்டதுனால இப்ப மிளகு சேர்த்திருக்கேன். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பால் மாதிரி உருட்டி சர்வ் பண்ணுங்க.
இதை கஞ்சி கூட மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சூடான நெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த தொகையில் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்க்காம வெறும் பருப்பு, மிளகு, மிளகாய் வச்சு கூட பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். நிஜமாவே இந்த கஞ்சிக்கு இந்த தொகையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கட்டாயமாக இந்த காம்போவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். டேக் கேர், பாய், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.